ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் யூனிட் நம்பர் 20 அதாவது ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் ஒரு அனிமல் பாடி இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு லிவர் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பேன்க்ரியாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சிடும். ஸோ பேன்க்ரியாஸ் பேஜ் நம்பர் 237 இருக்குது. It is a lobed leaf-shaped gland situated between stomach and duodenum. ஸோ இந்த பேன்க்ரியாஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இது ஒரு லோப்டாக இருக்குது, லீஃப் ஷேப்பில் இருக்குது. அதாவது இந்த கிளாண்ட் எப்படி இருக்குன்னா லீஃப் ஷேப்பில் இருக்கும். இதாக பாருங்கள், இதான் பேன்க்ரியாஸ் லீஃப் ஷேப்பில் இருக்கும். எதுக்கு நடுவில் இருக்குன்னா பிட்வீன் ஸ்டொமக்குக்கும் டியோடினத்துக்கும் நடுவில், பிட்வீன் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு? ஸ்டொமக்குக்கும் டியோடினமுக்கும் நடுவில் இருக்குது. Pancreas acts both as exocrine gland and as an endocrine gland. So pancreas both exocrine gland அதோட functions இருக்கு, endocrine gland ஓட functions இருக்கு. The exocrine part of the pancreatic gland secretes pancreatic juice which contains 3 enzymes, lipase, trypsin and amylase, which acts on fats, proteins and starch respectively. So இந்த pancreasoட exocrine part, அதாவது pancreatic gland இருக்கக்கூடிய exocrine part pancreatic juice secrete பண்ணுது. அந்த pancreatic juice 3 enzymes இருக்கு. என்னென்னா லிப்பேஸ், ட்ரிப்சின் அண்ட் அமிலேஸுங்கிற அந்த 3 என்சைம்ஸும் இருக்குது. அந்த 3 என்சைம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஃபேட், நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஃபேட் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டார்ச் மேலே ஆக்ட் பண்ணுறது அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. The gland's upper surface bears the islets of Langerhans, which have endocrine cells and secrete hormones, in which alpha cells secrete glucagon and beta cells secretes insulin. So gland oda upper surface, அதாவது இந்த pancreatic duct oda upper surfaceல endocrine cells ஆன islets of Langerhans இருக்கு. அங்க 2 ஹார்மோன்ஸ் secrete ஆகுது. ஒன்று alpha cells and இன்னொன்று beta cells. ஸோ அங்கே இந்த alpha cells செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் கிளிகோகான் அண்ட் பீட்டா செல்ஸோட செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேன்க்ரியாஸ்னு பார்க்கும்போது ஒரு லீஃப் ஷேப்டான ஸ்ட்ரக்சர் ஸ்டொமக்குக்கும் டியோடினத்துக்கும் நடுவில் இருக்குது. இது போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்டாக இருக்குது. ஸோ இதோட அந்த பேன்க்ரியாஸ் கிளாண்ட் எக்ஸோக்ரைன் பார்ட் பேன்க்ரியாட்டிக் ஜூஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ அதில் 3 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. லிப்பேஸ், ட்ரிப்சின் அண்ட் அமிலேஸுங்கிற அந்த 3 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஃபேட், ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டார்ச்சில் ஆக்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸோக்ரைன் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸோக்ரைன் பார்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸோட வேலை. அதே மாதிரி இந்த கிளாண்ட்ஸ் அப்பர் சர்ஃபேஸ், ஸோ இந்த பேன்க்ரியாட்டிக் டக்டில் இருக்கக்கூடிய அப்பர் சர்ஃபேஸில் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹார்ன்ஸ் இருக்குது. அதுதான் எண்டோக்ரைன் செல்ஸு. அங்கே ஹார்மோன் 2 ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஒன்று குளுக்கோகான் அண்ட் இன்னொன்று இன்சுலின். ஸோ குளுக்கோகானை செக்ரீட் பண்ணக்கூடியது ஆல்ஃபா செல்ஸ், இன்சுலினை செக்ரீட் பண்ணக்கூடியது பீட்டா செல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். The intestinal glands secrete intestinal juice called succus entericus, which contains enzymes like maltase, lactase, sucrase, lipase, which act in an alkaline medium. So இந்த intestinal glands ஒரு ஜூஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ intestinal glands செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த intestinal ஜூஸுக்கு பேர் தான் என்ன? சுக்கஸ் என்ட்ரிகஸ்ங்கிற அதோட பேர். அதில் என்சைம்ஸ் என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது அந்த intestinal ஜூஸ்லினா மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸுங்கிற இந்த 4 என்சைம்ஸும் அதில் இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஆல்கலைன் சப்ஸ்டன்ஸில் இதை ஆக்ட் பண்ணும். From the duodenum, the food is slowly moved down to the ileum where the digested food gets absorbed. ஸோ இப்போ டியோடினத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டு ஸ்லோவாக மூவ் ஆகி இலியத்துக்கு போகுது. அங்கே தான் ஃபுட் அந்த டைஜஸ்டட் ஃபுட்டு அப்சார்ப்ஷன், அந்த அப்சார்ப்ஷன் அந்த டைஜஸ்டட் ஃபுட்டில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பேன்க்ரியாஸுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட்டு எப்படி அப்சார்ப் ஆகுது அப்படின்னா, absorption is the process by which
nutrients obtained after digestion are absorbed by villi and circulated throughout the body by blood and lymph and supplied to all the body cells according to their requirements. அதாவது அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். என்ன அப்சார்ப் பண்ணுன்னா நியூட்ரியன்ஸ், அதாவது டைஜஷனுக்கு, அந்த ஃபுட் டைஜஷனுக்கு அப்புறம் அதில் அந்த டைஜஸ்டட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணுது. எது அப்சார்ப் பண்ணுதுன்னா வில்லை, அதாவது இலியத்தில் இருக்கக்கூடிய வில்லை, அந்த ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அந்த வில்லை வந்துட்டு அந்த நியூட்ரிஷன் டைஜஸ்டடான ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுது. அந்த அப்சர்வ் பண்ண நியூட்ரியன்ஸை வந்துட்டு பாடிக்கு வந்துட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுது. எது மூலயமா சர்க்குலேட் பண்ணுதுன்னா பிளட் அந்த லிம்ப், அந்த 2 ஆர்கன் மூலயமா அந்த எடுத்த டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து அப்சர்வ் பண்ண நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் பாடி பார்ட்ஸுக்கு சப்ளை பண்ணுது. அண்ட் சப்ளை டு ஆல் பாடி செல்ஸ் அக்கார்டிங் டு தேர் ரெக்குயர்மெண்ட். அதாவது பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதை பொறுத்து அந்த அப்சார்ப் பண்ண நியூட்ரியன்ஸை வந்துட்டு பிளட்டும் லிம்பும் வந்துட்டு சப்ளை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் நியூட்ரியன்ஸ் கெட்ஸ் அப்டைன்ட் ஆஃப்டர் டைஜஷன். ஸோ இது எந்த பார்ட்டை அப்சார்ப் பண்ணுது? அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டை வில்லை பார்ட் வந்துட்டு அப்சார்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ அசிமிலேஷன் என்னென்னா இன்கார்பரேஷன் ஆஃப் அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் த டிஷ்யூ செல்ஸ் ஆஸ் தேர் இன்டர்னல் அண்ட் ஹோமோஜீனியஸ் compound. So assimilation is nothing but incorporation, அதாவது ஃபுட் டைஜஸ்டட் ஃபுட்ல இருந்து அப்சார்ப் பண்ண நியூட்ரியன்ஸ் வந்துட்டு செல்ஸுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுறது தான் வந்துட்டு அசிமிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிமிலேஷன் மீன்ஸ் the incorporation of the absorbed food materials into the tissue cells as their internal and homogeneous component. அதாவது வந்துட்டு அந்த ஃபுட்டை நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ண அந்த டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அப்படி அப்சார்ப்டு நியூட்ரியன்ஸை வந்துட்டு ஒவ்வொரு டிஷ்யூ செல்ஸுக்கும் உள்ள இன்டர்னலாக இன்கார்பரேட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அசிமிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The final product of fat digestion are again converted into fats and excess fats are stored in the adipose tissue. So அந்த final fat வந்துட்டு again வந்து நம்ம அது ஃபுல்லாக, அதாவது ஃபேட் டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட என் ப்ராடக்ட் வந்துட்டு மறுபடியும் எகெயின் கன்வெர்ட் ஆகி அந்த எக்ஸஸ் ஃபேட்ஸில் என்ன டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கு? அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The excess sugars are converted into complex polysaccharide glycogen in the liver. அதாவது எக்ஸஸ் சுகர்ஸ் எல்லாம் தேவைக்கு ஏற்ப அதிகமாக சுகர் ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய சுகர்ஸில் என்னவா கன்வெர்ட் ஆகுனா பாலிசாக்ரைட் அண்ட் கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட லிவரில் வந்துட்டு அது ஸ்டோர் ஆயிடுது. The amino acids are utilized to synthesize different proteins required for the body. ஸோ அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்துட்டு சிந்தசைஸ் யூட்டிலைஸ் ஆகி நம்மளோட டிஃப்ரெண்ட், அதாவது ப்ரோட்டீன்ஸ் ரெக்குவயர், நம்ம பாடியில் எங்கெங்கே ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுதோ அங்கேயெல்லாம் அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு சப்ளை ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்னு பார்க்கும்போது த அன்அப்சார்ப்ட் அண்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் பாஸ்ட் இன் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அப்சார்ப்ஷன் நடந்து அந்த டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அன்டைஜஸ்ட் அண்ட் அன்அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்க்கு வந்துட்டு பாஸ் ஆகும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த இலியம் டு த ஆனஸ். ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது? இலியத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. It is about 1.5 meters in length. ஸோ இதோட மீட்டர் லென்த் எவ்வளோ தூரம்னா 1.5 meters in length. It has 3 parts. ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து 3 parts இருக்குது. கேஷியம், காலன் அண்ட் ரெக்டம்னு சொல்லி 3 parts வந்துட்டு இருக்குது. The caesium is a small blind pouch-like structure situated at the junction of small and large intestine. ஸோ இந்த பார்ட் வந்து எங்கே இருக்குன்னா, இது வந்துட்டு ஒரு பிளைண்ட் பவுச் மாதிரி இருக்கும். எங்கே இருக்குன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஜங்ஷனில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. From its blind end, a finger-like structure called vermiform appendix arises. ஸோ அதோட எண்டில் வந்துட்டு ஃபிங்கர், அதாவது நம்மளோட சுண்டு விரல் மாதிரி ஒரு ஃபிங்கர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் என்ன சொல்லணும்னா வேர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த இதான் வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இதோட கடைசியில் வந்துட்டு நம்மளோட ஒரு சின்ன ஃபிங்கர் மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் வந்துட்டு வேர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ஹேஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன் இன் ஹியூமன் பீங்ஸ். அதாவது ஃபங்க்ஷனலஸ், இந்த ஆர்கனுக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபங்க்ஷனும் இல்லை ஹியூமன் பீங்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காலன். த காலன் இஸ் மச் ப்ராடர் தென் இலியம். ஸோ இலியத்தை விட காலன் வந்து ரொம்பவே ப்ராடராக இருக்கும்.
It passes up the abdomen on the right. ஸோ இது எங்கே இருக்குன்னா அப்டாமனுக்கு ரைட்டில் இருக்கு பாஸ் ஆகுது அண்ட் crosses to the left just below the stomach. அதாவது ஸ்டொமக்குக்கு லெஃப்ட்டில் வந்துட்டு கிராஸ் ஆகுது, ஸ்டொமக்கு கீழே லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிராஸ் ஆகிருக்கு அண்ட் டவுன் ஆன் த லெஃப்ட் சைடு அண்ட் டவுன் ஆன் த லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடுக்கு டவுனில் இருக்கு. ஸோ வந்துட்டு அப்டாமனுக்கு ரைட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம அசெண்டிங் காலன்னு சொல்கிறோம். ஸ்டொமக்குக்கு கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்துட்டு நம்ம டிரான்ஸ்வர்ஸ் காலன்னு சொல்கிறோம். கீழே இருக்கிறது வந்துட்டு நம்ம டிசெண்டிங் காலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு அசெண்டிங் காலன், இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு டிசெண்டிங் காலன், இங்கே இருக்கிறது வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் காலன். பாருங்கள், அசெண்டிங் டிசெண்டிங் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காலன். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு அசெண்டிங் காலன், ரைட் சைடில் இருக்கிறது டிசெண்டிங் காலன், அதே மாதிரி மேலே அப்பர் சைடு இருக்கிறது வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் காலன். The rectum is the last part which opens into the anus. ஸோ இந்த ரெக்டம் தான் வந்துட்டு லாஸ்ட் பார்ட். அது எங்கே போய் ஓப்பன் ஆகுது? ஆனஸில் போய் ஓப்பன் ஆகுது. It is kept closed by a ring of muscles called anal sphincter which opens when passing stool. ஸோ அந்த பார்ட் வந்துட்டு ஒரு ரிங் ஆஃப் மசில்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. அது பேர் தான், அந்த மசில்ஸ் பேர் தான் வந்துட்டு ஆனல் ஸ்பின்டர். அது எப்போ ஓப்பன் ஆகும்னா ஸ்டூல்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணும்போது அது வந்துட்டு ஓப்பன் ஆகும். The undigested and unassimilated portion of the ingested food material is thrown out from the body through the anal apertures or facial matter. This is known as egestion or defecation அப்படின்னு சொல்லி defecation சொல்கிறாங்க. அதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட், அதாவது டைஜஸ்ட் ஆகாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸும் அன்அசிமுலேட்டட் போர்ஷன், அதாவது நம்மளோட இன்ஜெஸ்டட் ஃபுட்டில் நம்ம அன்அசிமுலேட்டட் போர்ஷன் ஃபுட் மெட்டீரியலும் வெளியே போயிடுது. எது மூலயமா வெளியே போகிறது? ஆனல் அபேச்சர், அதாவது ஆனஸ் மூலயமா வெளியே போகுது. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எஜெஷன் ஆர் டிஃபேசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனோட இது. நெக்ஸ்ட்டு கீழே டேபிள் பாருங்கள். சார்ட் ஷோயிங் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அதாவது நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்னென்ன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சாலிவரி கிளான்ஸ், அதாவது டைஜஸ்டிவ் கிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன என்சைம்ஸ் இருக்குது, அதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் என்ன, அது ப்ராடக்ட் டைஜஷனில் வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அது கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாலிவரி கிளான்ஸ், இங்கே என்ன என்சைம் இருக்குது? அமிலேஸ், அதாவது டாலின் அப்படிங்கிற என்சைம் இருக்குது. இது என்ன கொடுக்குது? ஸ்டார்ச்சை வந்துட்டு கொடுக்குது. டைஜஷன் ப்ராசஸில் இது என்ன ப்ராடக்ட் கொடுக்குது? மால்டோஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் இஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் வந்துட்டு 2 என்சைம் இருக்குது. ஒன் இஸ் பெப்சின் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெனின். ஸோ ரெனினுங்கிறது வந்துட்டு இன்ஃபேன்ஸில் இருக்கும். ஸோ பெப்சின்ஸ் என்ன நியூட்ரியண்ட்டை கொடுக்குது? ப்ரோட்டீனை கொடுக்குது. டைஜஷனோட ப்ராடக்ட் வந்துட்டு பெப்டோன்ஸ் அப்படி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ரெனின் இன்ஃபேன்ஸில் வந்துட்டு என்ன நியூட்ரியன்? மில்க் ப்ரோட்டீன் ஆர் கேசினோஜன். இங்கே ப்ராடக்ட் என்ன? கர்டல்ஸ் மில்க் டு ப்ரொடியூஸ் கேசின் ப்ரோட்டீன். ஸோ கேசின் ப்ரோட்டீன் வந்துட்டு இன்ஃபேன்ஸுக்கு கொடுக்கறதா வந்துட்டு கேஸ்ட்ரிக் கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ரெனினோட வேலை. நெக்ஸ்ட்டு பேன்க்ரியாஸ். ஸோ பேன்க்ரியாஸில் 4 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ், செகண்ட் ஒன் இஸ் ட்ரிப்சின், தேர்ட் ஒன் இஸ் கைமோட்ரிப்சின் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பேன்க்ரியாட்டிக் லிப்பேஸ். ஃபஸ்ட்டு பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் வந்துட்டு நியூட்ரியன்ட் வந்துட்டு ஸ்டார்ச்சு, நமக்கு டைஜஷன் மூலயமா மால்டோஸ் கொடுக்குது. ட்ரிப்சின் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பெப்டோன்ஸு. பாருங்கள், இது வந்துட்டு பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட். ட்ரிப்சின் வந்துட்டு பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிடை தருது. நெக்ஸ்ட்டு கைமோட்ரிப்சின் வந்துட்டு ப்ரோட்டீன் நியூட்ரியன் சப்ஸ்ட்ரேட்டு. என்ன கொடுக்குதுன்னா ப்ரோட்டியேசஸ், பெப்டோன்ஸ், பாலிபெப்டைட் அண்ட் ட்ரை அண்ட் டைபெப்டைட்ஸ் வந்து தருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேன்க்ரியாட்டிக் லிப்பேஸ், அதாவது வந்துட்டு இது எமல்சிஃபைட் ஃபேட்ஸு சப்ஸ்ட்ரேட்டு. இது நமக்கு வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலை தருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸில் வந்துட்டு 4 என்சைம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மால்டேஸ், செகண்ட் ஒன் இஸ் லாக்டேஸ், தேர்ட் ஒன் இஸ் சுக்ரேஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் லிப்பேஸ். மால்டேஸ் வந்துட்டு மால்டோஸ் நியூட்ரியன் சப்ஸ்ட்ரேட்டு, நமக்கு இது வந்துட்டு குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் மாலிகுலை தருது. லாக்டேஸ் வந்து லாக்டோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் தருது. சுக்ரேஸ் வந்துட்டு சுக்ரோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸை தருது. லிப்பேஸ் வந்துட்டு ஃபேட்ஸ், நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் தருது. ஸோ இந்த டேபிள் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெய்லி ஒன்று படிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன என்சைம்ஸ் என்னென்ன கிளான்ஸ் வந்து செக்ரீட் ஆகுதுன்னு படிங்க. நெக்ஸ்ட்டு அந்த என்சைம் வந்துட்டு என்ன நியூட்ரியன் நமக்கு என் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷனில் என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளான்ஸை படிங்க. அப்போ ஈஸியாக மனப்பாடாகும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சார்ட். ஸோ இங்கே பாருங்கள் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் வந்து ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நான் ஒரு தடவை ரீகேப் பண்ணுறேன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் டைஜஷனுங்கும் போது நம்ம ஃபுட்டை வந்துட்டு எடுத்துக்கிறோம்.
ஃபுட்டு எங்கே போகுது, மவுத்துக்கு போகுது, அங்கே இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு பக்கல் கேவிட்டிக்கு போகுது, அங்கே வந்துட்டு டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பக்கல் கேவிட்டிக்கு போனோடனே ஃபேரிங்ஸ் வருது. ஸோ அங்கேருந்து தான் ஃபுட் பாஸ் ஆகி பக்கல் கேவிட்டிலேருந்து ஃபேரிங்ஸ்க்கு வருது. ஸோ ஃபேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ்க்கு வருது. அங்கே வந்து ஃபுட்டு வந்துட்டு மூமெண்ட் ஆகி ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு வருது. ஸ்டொமக்கில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸோட டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸ்டொமக்கில் வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வருது. அங்கே தான் வந்துட்டு ஃபுல் டைஜஷன், அதாவது டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நடந்துருது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது. அங்கே தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பாருங்கள், இடையில வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்துட்டு அந்த சிம்பிள்ஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் ஆசிமுலேஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் அதை ஃபுட் அன்டைஜஸ்டடான ஃபுட்டு வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது. லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து ஃபைனலாக வந்துட்டு ஆனஸ்க்கு வந்துட்டு இந்த எஜெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடந்துருது. ஆனஸ் வருது, அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆயிடுது. ஸோ இதான் வந்துட்டு ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். ஸோ ஈஸியானது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 கிளாஸில் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அண்டு ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. இதை வந்து நம்ம 2 கிளாஸஸில் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.